எந்த ஹோட்டலையும் கிடைக்காத ரொம்ப வித்தியாசமான டேஸ்ட்டில் கிறிஸ்பியாக ரொம்ப ஜூஸியான சிக்கன் ஃப்ரை செய்கிறது எப்படின்னு இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தேவையான பொருட்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், பார்த்துக்கோங்க. ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு Y2K சமையல். சிக்கன் ஃப்ரை செய்கிறதுக்கு 1/2 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். சிக்கனை 1-2 டைம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி இல்லாமல் எடுத்துக்கோங்க. அது கூடவே 1/2 டீஸ்பூன் பெப்பர் எடுத்து நல்லா தூவி விட்டுக்குங்க. பெப்பர் ஆட் பண்ணதுக்கப்புறம் அது கூடவே தேவையான அளவு உப்பு, ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1 டீஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம ஆட் பண்ணியிருக்க மசாலா சிக்கனோட எல்லா பகுதியிலையும் ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மசாலா கூட அடிஷ்னலாக மிளகாத்தூள் எதுவும் சேர்க்க வேண்டியதில்லை. நான் சொன்ன அளவுக்கே நீங்கள் மிளகுத்தூள் சேர்த்தாலே போதும். மசாலா எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு 1/2 மணி நேரத்துலேருந்து 3/4 மணி நேரம் வரைக்கும் சிக்கன் அப்படியே ஊறட்டும். அதுக்குள்ளே நம்மளுக்கு தேவையான சாஸை ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு பேனில் 3 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றி, எண்ணெய் லைட்டாக சூடானதும் அது கூடவே 25 கிராம் அளவுக்கு பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த டிஷ்ஷுக்கு பட்டர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டனுங்க. மறக்காமல் 25 கிராம் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. குக் பண்ணும்போது அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுங்கள், இல்லைன்னா பட்டர் கருகிரும். பட்டர் மெல்ட் ஆகி நல்லா சூடாக ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் 10 பல் பூண்டை சின்ன சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. எந்த அளவுக்கு நீங்கள் பூண்டை ஆட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு சாஸோட டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அது கூடவே 2 வரமிளகாவை பிச்சு போட்டு நல்லா வதக்கிக்குங்க. அடுப்பை லோ ஃப்ளேம்லேருந்து மீடியம் ஃப்ளேமுக்கு இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு பூண்டோட வாசனை வர வரைக்கும் நல்லா வதக்கிக்குங்க. பூண்டு நல்லா வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் 1/2 டீஸ்பூன் சோயா சாஸ், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு தேன் ஆட் பண்ணிக்கோங்க. சிக்கன் பார்க்குறக்கு ஷைனிங்காக இருக்கணும்ல, அதுக்காக தான் நம்ம தேன் ஆட் பண்ணுறோம். தேன் கண்டிப்பாக ஆட் பண்ணி ஆகணும். அது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு கரும்பு சர்க்கரையை ஆட் பண்ணிக்கோங்க. கரும்பு சர்க்கரை இருந்தால் கரும்பு சர்க்கரை ஆட் பண்ணுங்கள், இல்லைன்னா நார்மலாக எப்பவும் யூஸ் பண்ணுற சுகரையே நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணிக்கோங்க. சாஸோட ஸ்மெல் வர வரைக்கும் இதை குக் பண்ணிகிட்டே இருக்கணும். 5 நிமிஷம் குக் பண்ணதுக்கப்புறம் அது கூட நம்மளுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா குக் பண்ணிக்கோங்க. சாஸை குக் பண்ணும்போது முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் கை எடுக்காமல் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. அப்போ தான் எல்லா மசாலாவும் ஈவனாக மிக்ஸ் ஆகும். சாஸ் நல்லா குக் ஆகி பபிள்ஸ் கம்மியாக ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் அது கூட 2 டீஸ்பூன் அளவுக்கு குக்கிங் வினிகர் ஆட் பண்ணிக்கோங்க. வினிகருக்கு பதிலாக லெமன் ஜூஸ் ஆட் பண்ணக்கூடாது. அப்படி நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா சிக்கனோட டேஸ்ட் நம்மளுக்கு கிடைக்காம போயிடும். நம்மளுக்கு தேவையான சாஸ் ரெடி ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் அடுப்பை நம்ம ஆஃப் பண்ணிடலாம். அடுத்தது ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான சிக்கனை நம்ம ரெடி பண்ணிடலாம். அதுக்கு நம்ம ஊற வச்ச சிக்கனை கார்ன்ஃப்ளவரில் இந்த மாதிரி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. சிக்கன் கூட கார்ன்ஃப்ளவரை போட்டு மிக்ஸ் பண்ணிடாதீங்க. கார்ன்ஃப்ளவரில் ஒவ்வொரு பீஸ் சிக்கனாக இப்படி போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்மளுக்கு தேவையான சிக்கன் இப்போ ரெடி ஆகிடுச்சு. அதை நம்ம ஃப்ரை பண்ணிடலாம். பேனில் எண்ணெய் நல்லா சூடானதும் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு சிக்கன் பீஸை போட்டு குக் பண்ண ஆரம்பிச்சிருங்க. இருக்கிற சிக்கனை 2ஆக டிவைட் பண்ணி 2 அடசலாக போட்டு எடுத்துக்கலாம். ஒவ்வொரு அடசலையும் நம்ம 2 டைம் ஃப்ரை பண்ண போகிறோம். அதனால் ஃபஸ்ட் டைம் ஃப்ரை பண்ணும்போது சிக்கன் பாதி அளவுக்கு வெந்திருந்தால் போதும், அதை எடுத்துடலாம். கார்ன்ஃப்ளவரோட கலர் கொஞ்சமாக சேஞ்ச் ஆக ஆரம்பிக்குது. இதை நம்ம திருப்பி போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். சிக்கன் பாதி வெந்து லைட்டாக ப்ரௌன் கலராக ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் இதை நம்ம எடுத்துடலாம். ஃபஸ்ட் அடசில் ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் செகண்ட் அடசல் சிக்கனையும் போட்டு இந்த அளவுக்கு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்மக்கிட்ட இருக்க எல்லா சிக்கனையும் ஃபஸ்ட் டைம் ஃப்ரை பண்ணி எடுத்துட்டோம். திரும்பவும் பேனில் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு செகண்ட் டைம் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். செகண்ட் டைம் ஃப்ரை பண்ணும்போது எண்ணெய் நல்லா சூடாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் சிக்கன் நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும். சிக்கன் நல்லா குக் ஆகி சிக்கனோட கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் அதை நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம்.
இந்த சேனலுக்கு நீங்கள் இதுதான் ஃபஸ்ட் டைம்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள். சிக்கன் நல்லா ஃப்ரை ஆகி ஒரு கோல்டன் ப்ரௌன் ரேஞ்ச் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் இதை நம்ம எடுத்துடலாம். சிக்கன் நல்லா சூடாக இருக்கும்போதே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சாஸோடு அதை நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம். நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சாஸ் எடுத்து இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. சாஸ் கெட்டியாக இருக்கிற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா அதை அடுப்பில் வச்சு கொஞ்சமாக சூடு பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் அது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ சாஸ் ஆட் பண்ணிக்கோங்க. சாஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம ரெடி பண்ணியிருக்க இந்த சாஸு இனிப்பு, புளிப்பு, காரம், உப்புன்னு சேர்ந்து சூப்பரான டேஸ்ட்டில் இருக்குங்க. இப்போ ஃபைனலாக நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சாஸை ஃப்ரை பண்ணி வச்சுருக்க சிக்கனோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். சிக்கனும் சாஸையும் நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் போல் அது அப்படியே ஊறட்டும். சிக்கனும் சாஸும் நல்லா ஊறிடுச்சு. நம்மளுக்கு தேவையான சிக்கன் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப கிறிஸ்பியாக ஜூஸியான சிக்கன் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. இந்த அளவுக்கு ஜூஸியான சிக்கன் ஃப்ரை எந்த ஹோட்டல்லையும் கிடைக்காது. அந்த அளவுக்கு டேஸ்டியான ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறுபடியும் இன்னொரு ரெசிபியில் பார்க்கலாம். தேங்க்யூ.